நாட்டின் மிகவும் பாதுகாப்பான கட்டடம் நாடாளுமன்றம். 4 கட்ட பாதுகாப்பு சோதனைகளை கடந்துதான் நாடாளுமன்றத்தின் உள்ளே செல்ல முடியும். பாதுகாப்பு படையினரின் 3 கட்ட சோதனைக்கு பிறகே ஒருவர் பார்வையாளர்கள் அரங்கிற்குள் நுழைய முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்கேனர் மற்றும் மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்படும். பார்வையாளர்கள் அரங்கில் நுழைவதற்கு எம்பி ஒருவரின் பரிந்துரை கடிதம் தேவை. நுழைவாயிலில் சோதனை நடத்தப்படுவதுடன் வரவேற்பறையில் புகைப்படம் எடுக்கப்படும். இத்தனை பாதுகாப்புகளையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் நுழைந்த இருவர் வண்ண புகை குண்டை வீசினர். இருவரில் ஒருவர் மனோரஞ்சன். மைசூரைச் சேர்ந்தவரான மனோரஞ்சனுக்கு 35 வயது. திருமணமாகாத இவர் பொறியியல் பட்டதாரியாவார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மனோரஞ்சன் பணியில் இருந்து விலகி விவசாயம் பார்த்து வந்த தனது தந்தை தேவராஜுக்கு உதவியாக இருந்தார். மைசூரு குடகு தொகுதி எம்பியான பிரதாப் சிம்ஹாவிற்கு பரிச்சயமான மனோரஞ்சன் அவரிடம் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை காண தனக்கும் தனது நண்பரான சாகர் சர்மாவிற்கும் பாஸ் கேட்டார். அதற்காக அவர் கடந்த 3 மாதங்களாக காத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. மனோரஞ்சன் ஏராளமான புத்தகங்களை படிக்கும் பழக்கம் கொண்டவர் என்றும், குறிப்பாக விவேகானந்தர் குறித்த புத்தகங்களை விரும்பி படிப்பார் என்றும் அவரது தந்தை தேவராஜன் கூறியுள்ளார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெங்களூரு செல்வதாக குடும்பத்தினரிடம் கூறி சென்றார். ಆಮೇಲೆ ಕೆಲವು ಎಲ್ಲ ಬುಕ್ಸ್ಗಳು ಓದೋನು ಸರ್. ಎಲ್ಲ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದನ ಬುಕ್ಸ್ಗಳು ಓದೋನು. ಸಮಾಜದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು, ಸಮಾಜದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನುರಿತವ್ರಿಗೆ, ಎಲ್ಲ ಬಡವರು ಬಗರಿಗೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಭಾವನೆ ಇತ್ತವಿನ ಅವನಿಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡೋದು ಅನ್ನೋದು ಯಾವುದೂ ನಮಗೆ ತಿಳಿದು ಬಂದಿಲ್ಲ ಸರ್. ನಿಮ್ಮ ಮಗ ಸರ್, ಈಗ ನನ್ನ ಮಗ ಹೋಗಿರೋದು ಅದು ತಪ್ಪು, ಅದು ಖಂಡನೀಯ. யாரே ஆகலி சார். மக்களவை பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து குதித்து எம்பிக்களின் மேஜை மீது தாவியபடி ஓடியவர் பெயர் சாகர் சர்மா என தெரிய வந்துள்ளது. அவர் அவைக்குள் குப்பையில் இருந்து வண்ண புகையை வெளிவரச் செய்து எம்பிக்களை பீதிக்கு ஆளாக்கினார். அவரை தாவி பிடித்த எம்பிக்கள் சரமாரியாக மக்களவையில் கலைவரம் நடந்து கொண்டிருந்த போது நாடாளுமன்ற வளாகத்தில் வண்ண புகை குண்டை வீசி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஒருவர் பெயர் நீலம். ஹரியானா மாநிலத்தின் ஜீந்த் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். எம்பில் பட்டம் பெற்றவரான நீலம் 37 வயதானவர். டெல்லியில் தங்கி போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கடந்த ஆண்டு நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்திலும் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டத்திலும் பங்கு பெற்றார். வீராங்கனை சாக்சி மாலிக்கின் தாய் கைது செய்யப்பட்ட போது அவருடன் போராட்டம் நடத்திய நீலமும் கைது செய்யப்பட்டார். நாட்டில் நிலவும் வேலையின்மை பிரச்சனைக்கு கடுமையாக குரல் கொடுத்து வந்தார். அதிகம் படித்திருந்தும் தனக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நீலம் இருந்ததாக அவரது தாயார் சரஸ்வதி தெரிவித்தார். பகத்சிங் மீது தீவிர பற்று கொண்டவரான நீலம் தனது கிராமத்தில் நூலகம் ஒன்றையும் நடத்தி வந்தார். इतनी मम्मी मैं इतनी पढ़ ली, 2 रोटियां का रोजगार नहीं मिलता, इस तकरीब तो मैं मर जाऊं। ये बात जरूर कहा कर दी। घर की स्थिति कैसी है जी? हम तो गरीब से यहाँ भी अपना लाई पेट चला रहे हैं. நாடாளுமன்ற வளாகத்தில் கைது செய்யப்பட்ட மற்றொருவர் மகாராஷ்டிராவின் லத்தூரைச் சேர்ந்த 25 வயதான அமோல் ஷிண்டே. இவர் ராணுவத்தில் சேர கடுமையான முயற்சி செய்து வந்துள்ளார். எனினும் அது கைகூடி வராததால் உச்சகட்ட விரக்தியில் இருந்ததாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்ததாக குருகிராமைச் சேர்ந்த விக்கி சர்மாவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 4 பேருக்குமான தொடர்பு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.